புளிச்சக்கீரை கடையல் சுலபமாக எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் மஞ்சள், ஒரு சின்ன சிட்டிகை மஞ்சளும், அப்புறம் சீரகம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி என்ன செய்யுங்க, ஒரு லைட்டாக பெருங்காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 அல்லது 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் வர மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் உரித்து வச்ச கீரையும் தண்ணியும் சேர்த்து வேக விட்டுக்கோங்க. இப்போ வேக வைத்த பருப்பு இருக்கு இல்லையா, அதை தூக்கி நம்ம அந்த கீரையோட கலவையில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கடைய ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ தாளிப்பை ரெடி பண்ணிக்கோங்க. தாளிப்பை ரெடி பண்ணி ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த கீரை கடையலில் தூக்கி அந்த தாளிப்பை சேர்த்து விட்டிங்கன்னா நம்மளோட புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆயிரும்.